வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி மிக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிராண்ட் தான் நான் எடுத்திருக்கேன், லக்ஷ்மி பிராண்டு. ஸோ இது நல்லாயிருக்கும், ஜென்ரலாக நான் இது தான் யூஸ் பண்ணுறது. இது நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரு. இதுக்கு தேவையான பொருள் 3 பொருள் தான். பட்டர்ஸ்காட்சோட ஐஸ் மிக்ஸ் ரெடி மிக்ஸு, பால் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. சுகர் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்து ஒரு பேனில் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. பால் சிம்மிலே 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா காயட்டும். கை விட்டு கலரிட்டே இருங்க, நடுவில் எதுவும் அடி பிடிக்காத அளவுக்கு. ஃபஸ்ட்டு பொங்கு வந்துடுச்சு பால். இன்னும் கொஞ்சம் பால் நல்லா சுண்ட காயட்டும். அப்போ தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா நமக்கு திக்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலரிட்டே இருங்க, கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். இது கீழே தான் இருக்குது. ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன் நான். இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இதை சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இந்த பால் சூடு ஆறின பாலில் நம்மளுடைய ஐஸ்கிரீம் மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கட்டி தட்டும். அதனால் இப்படி ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாலுக்கு இந்த ஃபுல் மிக்ஸுமே நம்ம ஆட் பண்ணிடணும். இதிலே சுகர் இருக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ண வேண்டாம் இன்னும். ஸோ ஃபுல்லாக எடுத்து வச்சு நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ இது மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டு தான் எடுக்க போகிறோம். 1 நிமிஷம் விப்பரில் போட்டு எடுங்க, விட்டு எடுங்க. நான் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும் தண்ணி மாதிரி. ஸோ விப்பரில் போட்டு ஒரு 1 நிமிஷம், இன்னொரு ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள். இதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து விப்பரில் போட்டு எடுங்க. ஏற்கனவே இது முக்காப்பாக தான் இருக்குது, கொஞ்சம் விட்டு எடுங்க, இல்லைன்னா மேலே தெளிக்க ஆரம்பிச்சிடும். இது 2 மினிட்ஸ் வந்து விட்டு விப் பண்ணுங்கள். விப் பண்ணோன்னே நல்லா நொரிஷ் ஆகி வரும், மேலே பொங்கி வருமா பால். நம்ம விட்டது கொஞ்சமாக இருந்தது, இது மேலே பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது அப்படியே திருப்பி இதிலே மிக்சிலேருந்து மாற்றாமல் இதிலே வச்சு மூடி ஒரு 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஃப்ரீசர் பண்ணாதீங்க, 1 ஹவர் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இது நம்ம 1 ஹவர் ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து வச்சது பாருங்கள், எப்படி நொரிஷிங்காக இருக்குது. திருப்பி வந்து ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு விப்பர் போட்டு எடுத்துடலாம். இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி பாருங்கள். மறுபடியும் இதை விப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ் கிட்ட வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு வாட்டியும் வந்து விப்பர் போட்டு நம்ம எடுக்கணும். நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு, நல்லா மில்க் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இது ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு ரேப்பர் ஷீட்டோ இல்லை பிளாஸ்டிக்கோ இல்லை பிளாஸ்டிக்கோ அது மாதிரி ஏதாவது போட்டு நம்ம நல்லா இதை சீல் பண்ணிடலாம் ஆல் சைட்ஸ்.
ஓவர் நைட் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ரெஃப்ரிஜரேட் இல்லை, ஃப்ரீசரில் வச்சுடுங்க ஓவர் நைட்டுக்கு. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இது நாளைக்கு நம்மளுடைய பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர். பாருங்க நல்லா எப்படி கட்டியாக எப்படி நல்லா இருக்குது பாருங்க. நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. மேலே இது கார்னிஷ்க்கு என்ன நட்ஸ் வேணுமோ நமக்கு அதை போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாவ், நல்ல ஃப்ளேவர் இருக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி நம்ம வெளியில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி கரெக்டாக இருக்குது. ஈஸியாக வீட்டிலே ஹோம்மேடு ஐஸ்கிரீம் நம்ம பண்ணியாச்சு. இப்போ இது பசங்களுக்கு கொடுத்து நம்ம அசத்தலாம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.